திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த அற்புதமான ஒரு நாள் இலவச வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான இரவு வணக்கம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் இலவச முன்னோட்ட வகுப்பாக இன்றைக்கு வாஸ்து வகுப்பை நம்ம பண்ண போறோம். சின்னதா ஒரு வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு இடத்திலும் பஞ்சபூதங்கள் யாவும் பரவி இருக்கிற இடத்துல வாஸ்து அப்படிங்கிறது இல்லாமல் எந்த வேலை செய்தாலும் கண்டிப்பாக அதற்கு சரியாக செய்தால் சரியான பலனையும், தவறாக செய்தால் அதற்கு நேர் எதிர் பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இன்னைக்கு இந்த அற்புதமான வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம முதல் நாள் ஒரு நாள் முன்னோட்ட வகுப்பாக நடத்த இருக்கிறோம். இந்த வகுப்பில் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த புதுக்கோட்டை சுக்கரன் டிவி ஆசிரியர் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்கலாம். நம்மளுடைய முன்னோட்ட வகுப்பு இதுக்கு முன்னாடி யாராவது கலந்துருக்கீங்களா? யாராவது இருந்தா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோட்ட வகுப்புல கலந்து கொண்டவங்க யாராவது இதுல பயணிக்கிறீங்களா? ஓகே, யாரும் இல்ல சார். கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா மட்டும் கேட்கறப்ப அன்மீட் பண்ணுங்க. ராஜகோபால் சார், சுகந்தி மேடம், எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்கலாம். இணையறவங்க இடையில இணைஞ்சுக்குவாங்க. இந்த வாஸ்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சார்? இந்த வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது? இந்த வாஸ்து அப்படிங்கிறதுக்கும் ஜோதிடத்திற்கும் பங்கு இருக்கா? வாஸ்து இல்லாமல் ஜோதிடம் தனியாக செயல்படுமா? இப்படின்னு ரொம்ப கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்குது வாஸ்து ரீதியாக. அதற்கான சரியான விளக்கம் இந்த வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமான வகுப்பாக இருக்கும். செயல்படுகிறது, எதன் அடிப்படையில் வாஸ்து பார்க்கப்படுகிறது, எப்படி அமைத்தால் தவறு, எப்படி அமைத்தால் சரி, தவறாக இருந்தால் எதிர்பாதியான விளைவுகளை ஏற்படுத்தும், சரியாக இருந்தால் எப்படி சுபிட்சமாக வாழ்க்கிறோம், இதுதான் வாஸ்து. இப்ப இது மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு அடிப்படையா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது திசைகளின் அடிப்படையிலும் பஞ்சபூதங்கள் மற்றும் நவ கிரகங்கள் அடிப்படையிலும் செயல்படுகிறது. சார், நான் பேசுற வாய்ஸ் எல்லாத்தையும் கிளியரா கேக்குதுங்களா? யாராவது ரெண்டு பேரும் பேசுங்க. நான் பேசுற கேக்குதுங்களா கேட்கலீங்களா? கேக்குது சார். இல்ல வாய்ஸ் இல்ல, வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க இதுல, அதனால. ஓகே, அப்ப பஞ்சபூதங்கள் அடிப்படையிலும் நவ கிரகங்கள் அடிப்படையிலும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது. திசைகள் ஃபர்ஸ்ட் வாஸ்துல தெரியாம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அப்படி அந்த திசைகளின் அடிப்படையில், நவ கிரகங்கள் அடிப்படையில், பஞ்சபூதங்களின் அடிப்படையில், இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையில் வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே வாஸ்து அப்படின்னாவே நமக்கு திசை அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஒரு வரைபடம் அந்த போர்டுல வரையணும் அப்படின்னா இந்த மேல இருக்க திசை, இந்த திசைக்கு பேரு வடக்கு அப்படின்னு அர்த்தம். கீழே இருக்க திசை தெற்கு அப்படின்னு அர்த்தம். இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு. அப்ப இந்த வடக்கு திசை இது, அதற்கு கீழே இருக்கிறது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசைன்னு சொல்றோம். இதுல பாருங்க, இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் வட்ட வடிவில் இருக்கு. வட்ட வடிவில் இருக்கு. இந்த வட்ட வடிவில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலே சொல்லியிருக்கோம், மேல இருக்க திசை வடக்கு, கீழே இருக்க திசை தெற்கு, இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை அப்படிங்கிறது வடகிழக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அதற்கு நேர் எதிரான இந்த திசை தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு அப்படின்னு சொல்றோம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு அப்படின்னு சொல்றோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வடமேற்குன்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம், இந்த பூமி
பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு பகுதி 23.30 டிகிரி வடகிழக்கு பகுதியில பள்ளமாக இருக்கிறது. 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையில் இந்த பிரபஞ்சம் பள்ளமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த பிரபஞ்சம் வடகிழக்கு மூலையில் பள்ளமாக இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூதம் அப்படின்றது என்னன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சத்தில் செயல்படும் பொழுது வடகிழக்கு திசையான இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு திசை 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்தில் நீரானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி ஓடக்கூடிய தன்மை பொருந்தியது. இது எல்லா பேத்துக்குமே தெரியும். அப்ப ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி ஓடக்கூடிய நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும். அப்ப இந்த பிரபஞ்ச நீதி, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? வடகிழக்கு மூலையான இந்த மூலையில 23.30 டிகிரி சாய்ந்து இருக்கு. அப்படி சாய்ந்து இருக்கும் பொழுது 23.30 டிகிரி இந்த மூலை பள்ளமாக இருக்கிறது. அப்ப நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுகிறது பஞ்சபூதங்கள்ல. அப்ப நீரானது எந்த திசையில் பாய்ந்து ஓடுகிறதோ அந்த திசையில் அந்த இடத்தில் நீர்வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அப்ப நீர்வளம் அதிகமாக உள்ள இடத்தில் போரோ, கிணறோ, தண்ணி தொட்டியோ சார்ந்த நீர்நிலை சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக நம்ம வெற்றி அடைகிறோம். என்ன எது எது எங்க இருக்கோ அதை நோக்கி நம்ம போறோம். தவறான இடத்துக்கு போனா நம்ம தோத்து போயிடும். அப்ப நீரானது எங்க இருக்கு? ஒரு இடத்துல வடகிழக்கு மூலையில நீர் இருக்கு. ஏன் வடகிழக்கு மூலைன்னு இப்ப சொன்னோம்? வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது 23.30 டிகிரி பள்ளம். அப்படி பள்ளமாக இருக்கும் பொழுது பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். அப்ப நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடும் பொழுது பாய்ந்தோடக்கூடிய திசையில் நீர்வளம் அப்படிங்கிறது இருக்கும். நீர்வளம் இருந்தால் நீர்நிலை சார்ந்த போரோ, கிணறோ, தண்ணி தொட்டியோ சார்ந்த விஷயங்களை அமைக்கும் பொழுது அது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கிறது. அப்ப பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் இது அப்படின்னு நம்ம சொல்றோம். சார், ஒரு திசை அப்படிங்கிறது பள்ளமாக இருந்தால் அதற்கு நேர் எதிரான திசை அப்படிங்கிறது கண்டிப்பாக மேற்கு பகுதியாகத்தான் இருக்கும். அப்ப ஒரு திசை பள்ளமாக இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எந்த திசை? வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அதற்கு நேர் எதிரான இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மேட்டு பகுதியாகத்தான் இருக்கும். இதை நம்ம மேடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பள்ளம் அப்படின்னு சொல்றோம். இந்த தென்மேற்கு மூலையை மேடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மேட்டு பகுதிங்கிறது பகுதி என்ன பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நிலத்திற்குரிய பகுதி. அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய பகுதி வடகிழக்கு மூலைன்னு நம்ம சொல்றோம். நிலத்திற்குரிய பகுதி தென்மேற்கு மூலைன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா மேட்டு பகுதியில தான் வீடு கட்டணும். மேட்டு பகுதியில வீடு கட்டினா தான் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நிலையாக அந்த வீட்டில் வசிக்க முடியும். ஏன்னா மேட்டு பகுதியில உயரமான பகுதி. அப்ப உயரமான பகுதியில தான் நம்ம எப்பொழுதும் வீடு அப்படிங்கிறது கட்ட வேண்டும். மாறாக கட்டணும்னா அதற்கான வினைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அப்ப பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய பகுதி வடகிழக்கு பகுதியும் நிலத்திற்குரிய பகுதி தென்மேற்கு பகுதியும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த காற்று அப்படிங்கிறதுக்கும் எப்படி இந்த நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டோ அதே போல காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்ப அந்த காற்று இல்லாமல் புகையாது அப்படின்னு நீங்க பழமொழியில கேள்விப்பட்டு. அப்ப அந்த காற்று எங்க இருக்கோ அங்கதான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த காற்று அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த வடமேற்கு மூலைதான் காற்றுக்குரிய பகுதி. அப்ப காற்று எங்க இருக்கோ அதற்கு நேர் எதிரான திசையில் தான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப வடமேற்கு மூலை காற்றுக்கான பகுதின்னு நம்ம சொல்லும் பொழுது அதற்கு நேர் எதிரான தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது நெருப்புக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்கள்ல நீர் அப்படிங்கிறது வடகிழக்கு பகுதியாகவும், நிலம் அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதியாகவும், காற்று அப்படிங்கிறது வடமேற்கு பகுதியாகவும், அடுத்து நெருப்பு அப்படிங்கிறது தென்கிழக்கு பகுதியாகவும் நாம சொல்றோம். இப்ப பஞ்சபூதங்கள்ல நம்ம 4 விஷயங்களை சொல்லிட்டோம். கடைசியா ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் தான் ஆகாயம் அப்படின்னாரு. சார், ஆகாயம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள்ல எங்க செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் சார். நம்மளுடைய இடத்துடைய காம்பவுண்ட் வால் இது. அப்ப இந்த இடத்துடைய காம்பவுண்ட் வால் இது. இதுல நம்ம வீடு அப்படிங்கிறது இது. இதுல நம்ம இப்பதான் சொன்னோம், இந்த பகுதி அப்படிங்கிறது நீருக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம். வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது. இந்த தென்கிழக்கு பகுதி நெருப்புக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த தென்மேற்கு பகுதி நிலத்திற்குரிய பகுதின்னு சொன்னோம். அதே இந்த வடமேற்கு பகுதி காற்றுக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற 4 விஷயத்த சொல்லிட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆகாயம் அப்படிங்கிற ஒரு. அப்ப ஆகாயம் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடு அப்படிங்கிற இடத்திற்கும் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற இடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வேலை செய்வதுதான் ஆகாய தத்துவத்தினுடைய வேலை. பரவி இருக்கும். வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் பரவி இருப்பதுதான் ஆகாயத்துடைய வேலை. இந்த ஆகாயம் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யுது சார் பரவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாயம் அப்படிங்கிறது நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களை காக்கும் பணியை செய்கிறது. அப்போ ஒரு வீட்டிற்கு வாட்ச்மேன், காவலாளி அப்படிங்கிறது எப்படி இருக்காங்களோ அதே போலத்தான் இந்த வீட்டுக்கு ஆகாயம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கு மிகப்பெரிய காவல் அப்படிங்கிறது அதுதான். சார், எப்படி சார் இதுக்கான வேலைகளை, இதோடைய வேலைகளை கரெக்டா என்ன வேலை செய்யுது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். இது ஒரு இடம் சார், காலி இடம். அதுல இப்படி 2 பிளாட் இருக்கு சார். இது பிளாட் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது பிளாட் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இது ஒருத்தவங்களோட பிளாட், இது ஒருத்தவங்களோட பிளாட். இந்த பிளாட்ல இந்த பிளாட்டுக்காரங்களுக்கு இது வடகிழக்கு மூலை, இந்த பிளாட்டுக்காரங்களுக்கு இது வடகிழக்கு மூலை. நல்லா பாருங்க, இந்த பிளாட்காரங்களுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை, இந்த பிளாட்காரங்களுக்கு இதுதான் வடகிழக்கு. சார், 2 பேரும் போர் போடுறாங்க வீட்டுக்கு. இந்த பிளாட்காரவங்க இங்க நம்ம போர் போடலாம், ஈசானிய மூலையில சூப்பரா போகும். ஏன்னா இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க வடகிழக்கு மூலையில தான் நீர்நிலை சார்ந்த விஷயங்களை, போரோ கிணறோ தனித்தட்டியோ சார்ந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே இந்த 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க இங்கதான் போடணும், போரு, கிணறு, தனித்தட்டி எல்லாமே. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வடகிழக்கு மூலை. அப்ப 2மே இங்க போட்டோம். அடுத்து ஒரு விஷயம் பண்றோம். இந்த 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு பாருங்க, 2ஆம் நம்பர்காரவங்களும் இது வடகிழக்கு மூலை. ஆனா 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு இது வடமேற்கு மூலை. நல்லா பாருங்க, இந்த மூலைதான் வடகிழக்கு மூலை. 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு இது வடமேற்கு மூலை. அப்ப இவங்க ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க, வடமேற்கு மூலையில் போட்டிருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பா அது காற்று சார்ந்த விஷயம். அங்க போய் போரை போட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சார். அடுத்து நம்ம வீடு சார், போர் போட்டிருக்கோம் சார், சரியில்லை, வீட்டுக்கு பிரச்சனை கொடுக்குது, நம்ம க்ளோஸ் பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரன் போர் போடுறத போய் நம்ம எப்படி சார் க்ளோஸ் பண்ண முடியும்? அதுக்குத்தான் சொல்றேன், நம்ம வீடு அப்படிங்கறத இங்க கட்டியிருக்கோம் அப்படின்னா
வீட்டை சுத்தி இப்படி காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரவங்க செய்யற பஞ்சபூத தத்துவ அடிப்படையில செய்யற விஷயம் நமக்கு அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறத தாண்டி அது எந்த ஒரு வேலையும் நமக்கு செய்யாது. இதோட வேலை தான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. இந்த இடத்துல நீங்க காம்பவுண்ட் கட்டாம இருந்தால் இந்த போர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பா கொடுத்தே தீரும். ஆனா காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது நம்ம கட்டி பினிஷ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பக்கத்து வீட்டுல போட்டிருக்க போர்னால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. சார் நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. கொஞ்சம் புரியல, டவுட் இருந்தாலும் எதா இருந்தாலும் கேளுங்க. அடுத்து ஓகே சார். இது ஒரு இடம் சார். இந்த இடம் அப்படின்னு இருக்கப்ப முதலே சொல்லியிருக்கோம், இந்த மேல இருக்க திசை வடக்கு, கீழே இருக்க இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு. அதே மாதிரி இந்த திசை அப்படிங்கிறது கிழக்கு, இந்த திசை அப்படிங்கிறது மேற்கு. இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை வடகிழக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த வடகிழக்கு மூலை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலைய தென்கிழக்கு மூலை, இந்த மூலையத்தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம தென்மேற்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மூலைக்கு பேரு நிருதி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலை அப்படிங்கிறது வடமேற்கு மூலை. இந்த மூலையத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சார் இப்ப இந்த திசை அப்படிங்கிறது வடகிழக்கு திசை ஈசானிய மூலைன்னு சொல்றோம், தென்கிழக்கு மூலை அக்னி மூலைன்னு சொல்றோம், வடமேற்கு மூலையை நிருதி, சாரி தென்மேற்கு மூலையை நிருதி மூலைன்னு சொல்றோம், வடமேற்கு மூலையை வாயு மூலைன்னு. இப்ப நவ கிரகங்கள் பஞ்சபூதங்களை இப்பதான் நம்ம பார்த்தோம். நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை, நெருப்புக்குரிய இடம் அக்னி மூலை தென்கிழக்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை நிருதி மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை வாயு மூலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல நவ கிரகங்களுக்கு வீட்டில் பங்கு இருக்கா, ஒரு இடத்தில் பங்கு இருக்கா, நவகிரகங்கள் இடத்தில் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா 100% வேலை செய்யும். எப்படி சார் நவகிரகங்கள் வேலை செய்யுது கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நவகிரகங்கள் இந்த வடக்கு திசையோட அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். அதே இந்த வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையோட நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன். கிழக்கு திசையோட நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையோட நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன். அதே போல தெற்கு திசையோட நவகிரக அதிபதி செவ்வாய். தென்மேற்கு மூலையான நிருதி மூலையோட நவகிரக அதிபதி ராகு, ராகு பகவான். மேற்கு திசையோட நவகிரக அதிபதி சனி பகவான். வடமேற்கு மூலையான வாயு மூலையோட நவகிரக அதிபதி கேது. அதே மாதிரி ஒரு வீட்டுடைய மையப்புள்ளியோட நவகிரக அதிபதி சூரியன். எல்லா பேருமே நவகிரக கோயில்களுக்கு போயிருப்பீங்க. இந்த நவகிரக கோயில்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி
ஒரு ஒரு கிரகங்களும் எங்க நம்ம கொடுத்திருக்கோமோ இதே போலதான் நவகிரக கோயில்கள்ல இருக்கும். ஒரு ஒரு கடவுளும் இப்ப நீங்க சுக்கிரன் எடுத்தீங்கன்னா கிழக்கு திசையில தான் இருக்கணும் அந்த நவகிரக கோயில்ல. அதே மாதிரி குருன்னு எடுத்தீங்கன்னா வடக்கு திசையில தான் இருக்கும். செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தெற்கு திசையில தான் இருக்கும். சனி அப்படிங்கிறது மேற்கு திசையில தான் இருக்கும். வடமேற்கு திசையில தான் கேது பகவான் இருப்பார். அப்ப ஒரு ஒரு இடத்திலும் இந்த நவ கிரகங்கள் இப்ப நம்ம எப்படி அமைச்சிருக்கோமோ அதே போலதான் அமைச்சிருக்கோம். அப்ப இதை பொறுத்துத்தான் ஒரு ஒரு கிரகங்களும் வீட்டில் வாஸ்து ரீதியாக வேலைகளை செய்யும். சார் எப்படி இந்த வேலைகளை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் ஒருவர் 2 பேரு ஒரு நண்பர்கள் 2 பேர்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 2 பேர் நண்பர்கள். ஒரு வீடு கட்டுறாங்க. இப்ப ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்க. 2 பேருமே பக்கத்து பக்கத்துல ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்க தனித்தனியா. இப்ப அவங்க வடமேற்கு மூலையில ஒரு தப்பு செஞ்சுறாங்க சார். இந்த இடத்துல அவங்களோட இடத்துல வடமேற்கு மூலையில ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. ஏதோ வரக்கூடாத விஷயத்த தப்பு பண்றதுல என்ன வாஸ்து ரீதியாக வரக்கூடாத விஷயத்த கட்டிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வடமேற்கு மூலையில போர் போடக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து வடமேற்கு மூலையில இல்ல வடமேற்கு மூலையில ஒரு செப்டிக் டேங்க் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். வடமேற்கு மூலையில செப்டிக் டேங்க் 2 வீட்லயுமே வடமேற்கு மூலையில செப்டிக் டேங்க் போட்டாங்க. ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்க. வடமேற்கு மூலை septic tank. அப்ப அந்த வீடு எப்ப கட்டினாங்களோ கட்டின நாள் முதல் அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. கட்டின நாள் முதல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வசிக்கிறவங்களுக்கு வடமேற்கு மூலை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஒரு திசைகளுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த வடமேற்கு மூலை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சார் இப்ப அவங்க என்ன பண்றாங்க ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து சார் வீடு கட்டினதுல இருந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு சார். அப்ப அந்த வாஸ்து நிபுணர் வந்தவனே என்ன சொல்றாரு, சார் இந்த செப்டிக் டேங்கை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வராங்க. அவங்களும் வந்த உடனே சார் எல்லாம் கரெக்டா இருக்கு செப்டிக் டேங்கை மட்டும் எடுத்து வடமேற்கு மூலையில தான் பாதிப்பு இருக்கு செப்டிக். அவருக்கு உடனே ஒரு சந்தேகம் வருது, சார் நம்மளும் நம்மளுடைய நண்பரும் ஒரே மாதிரி தான் வீடு கட்டணும், அவர் வீட்லயும் இந்த வடமேற்கு மூலையில செப்டிக் டேங்க் இருக்கு, நம்ம வீட்லயும் இந்த வடமேற்கு மூலையில செப்டிக் டேங்க் இருக்கு, ஆனா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்ல, வீடு கட்டினது வந்து ஓஹோன்னு சூப்பரா இருக்காரு, நமக்கு வீடு கட்டின நாள்ல இருந்து பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது. இந்த இடத்துலதான் இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறது சார் ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு நவகிரக அதிபதி அப்படின்னு இருக்காருன்னு நம்ம சொல்றோம். யார் ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டுள்ளதோ, எக்ஸாம்பிள் வந்து இந்த மூளை வடமேற்கு மூளை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம். அந்த வீட்டுல வடமேற்கு மூளையோட அதிபதி கேது பகவான். அப்ப அவங்களுடைய ஜாதகத்தில் கேது என்ற கிரகம் நல்லாக இருந்தால், உச்சம் பெற்று வலுவாக இருந்தால், அவங்க கேதுவோட இடத்தில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது பண்ணியே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கவே கொடுக்காது. மாறாக ஜாதகத்திலும் அந்த கிரகம் கெட்டு அந்த கிரகம் இருக்கும் திசையிலும் நம்ம வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். சார் நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? நல்லா புரியுது சார். ஓகே. அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகம் கெட்டு அது அந்த கிரகத்துடைய திசையில் நாம் வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும். மாறாக ஜாதகத்தில் கிரகம் வலுவாக இருந்து நாம் அதனுடைய திசையில் தவறு செய்யும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம அந்த கிரக ரீதியா வலுவை குறைக்கிறோம், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துமானா கண்டிப்பா ஏற்படுத்தாது. இதுதான் சார் ஒரு பேர் நமக்கே யோசனை வந்துகிட்டே இருக்கும். சார் அவன் வீட்டை அப்படித்தான் சார் கட்டியிருக்கான், அவன் கட்டினது வந்து ஓகோன்னு தான் சார் இருக்கான், நம்ம இவ்வளவு தூரம் பார்த்து கட்டணும், ஒரு சின்ன தப்பு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா சார் அப்படின்னா, நமக்கு முதல்ல கிரகம் சரியில்லாதப்ப அந்த திசையில கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ராகு கெட்டிருக்குன்னா ராகு என்ன செய்யும், நமக்கு கெடுதலை தான் செஞ்சுட்டே இருக்கும். கெட்ட கிரகம் நமக்கு கெடுதலை தான் செய்யும்.
அப்ப நம்ம என்ன செய்வோம்? வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். அந்த ராகுவோட திசையான தென்மேற்கு மூலையில நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பாதிப்பு அப்படிங்கிறது வரும். அப்ப அந்த தென்மேற்கு திசையில நம்ம ரொம்ப கவனமா இருந்து வீடு கட்டணும்னு இருக்கும். ஏன்னா அதோட இயல்பை நம்மளை கெடுக்கத்தானே நினைக்கும். அந்த கிரகம், கெட்ட கிரகம் நம்மள என்ன வேலை செய்யும்? அதோட கேரக்டர் தான் நமக்கு செய்யும். அப்ப நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். நம்ம எப்பயுமே ஜாதகத்துல ஒரு கிரகம் கெட்டு போய் அதே திசையில நம்ம தவறுதலா நம்ம ஒரு வீடு அமைக்கிறோம்னா, அந்த திசை அந்த புத்தி எல்லாம் வரும்பொழுது அந்த வீட்டுல வசிக்க முடியாத சூழ்நிலையே வந்துடும். அப்ப ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சூரியன் அப்படிங்கிற இடம் அதுதான் இந்த மையப்புள்ளின்னு சொல்றோம். சார் இது ஒரு வீடு சார். மொத்தத்துக்கு இது ஒரு வீடு. இந்த வீட்டுல தென்மேற்கு மூலையில் இருந்து வடகிழக்கு மூலைக்கு நேரா அப்படி ஒரு கோடு போடுறீங்க. நேரா இப்படி ஒரு கோடு போடுறீங்க. அதே மாதிரி இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலையான அக்னி மூலைக்கு ஒரு நேரா ஒரு கோடு போடுறீங்க. அப்படி நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் சந்திக்கிற இந்த மைய புள்ளியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம் அர்த்தம். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஒருவருடைய இடத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய சூரியன்னா யாரு சார்? தந்தை. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை வழிநடத்தக்கூடிய முதன்மையான நபர்னு அர்த்தம். அவர்களுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும். ஒருவருடைய வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் வரும். சார் வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டுருச்சு, ஒரு வீட்டுல படிப்பு சார்ந்த குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறது கரெக்டாவே வராது. வியாபாரம் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க, வியாபாரம் சரியாக இருக்காது, பணம் சரியாக இருக்காது. தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் பொறுத்தவங்களுக்கு அந்த வீட்டுல வசிக்கிற பெண்களின் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். ஆண்களுக்கு கௌரவத்துக்கு இலக்கு ஏற்படும். தென்மேற்கு மூலை பாதிக்கப்படும் பொழுது ராஜ போதைகளுக்கு ஆண்கள் அடிமையாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் தென்மேற்கு மூலை. அப்ப அக்னி மூலை பாதிக்கப்படும் பொழுது நெருப்புக்கு சமமான கண்டங்கள், நெருப்புக்கு சமமான பாதிப்பு வரும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி வடமேற்கு மூலை அப்படிங்கிற வாயு மூலை பாதிக்கப்படும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஜாமீன் போட்டு மாட்டிக்குவோம். தேவையில்லாத ஒரு விஷயத்துல, நமக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம போய் லாக் ஆயிக்குவோம். அது மாதிரி ஒரு திசையிலும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு பாதிப்புகள் ஏற்படும். நோய் வரும், கடன் வரும், பிரச்சனை வரும், வம்பு வரும், வழக்கு வரும், கோர்ட்டு கேஸ் வரும். இது மாதிரிதான் வரும். ஆனா இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வேற ஏற்படுத்தாது, உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். சூரியன் என்ற கிரகம் ஆத்ம கிரகம். ஆத்ம கிரகம் என்றால் உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த உயிரை கொடுக்கக்கூடிய அந்த ஆத்ம கிரகமான சூரியன் பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் உயிர் சம்பந்தப்பட்ட பலி அப்படிங்கிறது ஏற்படும். இது வேற யாருக்கெல்லாம் ஏற்படாது. வீட்டில் யார் முதன்மையான நபரோ, வீட்டை நிர்வகிக்கக்கூடிய நபர் யாரோ, உயர் பதவியில், வீட்டுல உயர் பதவியில என்ன அர்த்தம்? வீட்டை வழிநடத்தக்கூடிய நபர்னு அர்த்தம். அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் பாதிப்பு அப்படிங்கிறது அடையக்கூடாது. அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலே நம்ம சொன்னோம், தென்மேற்கு மூலையான நெருதி மூலையிலிருந்து வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை வரை நேர்கோடு அப்படிங்கிறது போறோம். அதே மாதிரி தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையிலிருந்து வடமேற்கு மூலையான வாயு மூலை வரை ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரைகிறோம். இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிதான் பிரம்மஸ்தானம்னு சொன்னோம். இந்த வீட்டுடைய இந்த பிரம்மஸ்தானத்துல எக்காரணத்தை கொண்டும் ஒரு செவுரு இப்படி வர்றது, அல்லது செவுரு அப்படிங்கிறது இப்படி போறது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பில்லர் அப்படிங்கிறது போடுறது, அது மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் அந்த இடத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒன்னே பில்லரை இப்படி கட்டணும், அப்படி இல்லையா செவரை இப்படி கட்டணும். கரெக்டா இந்த ரெண்டு சந்திக்கிற இந்த புள்ளியில நமக்கு செவரோ பில்லரோ ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம்.
பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டே தீரும். ஒரு வாஸ்து நிபுணரா அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலே உயிர் பாதிப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? நல்லா புரியுது சார். சார் Okay. புரியுது சார், புரியுது சார். Okay. இதுவரை நடந்த விஷயங்கள்ல யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட்ல போலாம். ஈசானியம் நல்லா இருந்தா பிரம்மஸ்தானம் சப்போர்ட் பண்ணாதா சார்? ஒருத்தவங்க கேளுங்க சார். ஈசானிய மூளை அப்படிங்கிறது தனி டிபார்ட்மெண்ட். ஈசானிய மூளைங்கிறது வடகிழக்கு மூளை. வடகிழக்கு மூளையோட அதிபதி புதன் அப்படிங்கிறது அது தனி. பிரம்மஸ்தானம் சூரியன் அது தனி. ஒரு திசைகளும் தனி சார். ஈசானியம் நல்லா இருந்தா ஈசானியம் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு மனிதன் மிக பர்ஃபெக்டா வாழ முடியாது. நீங்க என்னதான் வாஸ்து பர்ஃபெக்டா பார்த்தாலும் பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு பிரச்சனை வந்து நம்மளை பாதிக்கதான் செய்யும். அதுதான் சார் சொன்னேன். வகுப்புல நீங்க முன்னாடியே அட்டன் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. அதுதான் ஆகாய தத்துவங்களும் சரியாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஓகேங்களா சார்? பக்கத்து வீட்டுல செய்யற பிரச்சனை அப்படிங்கிறது வாஸ்து ரீதியா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்ம வந்து ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது சரியாக வேலை செய்யும் பொழுது நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு வராதுன்னு முன்னாடி நம்ம சொல்லுவோம் சார். ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா பிளாட்டுக்கு எல்லாம் இது ஒத்து வராது. பிளாட்டுக்கு தனி வாஸ்து இருக்கு சார். ஒவ்வொன்றுக்கும் வாஸ்து அப்படிங்கிறது தனித்தனியா செயல்படும். ஓகேங்களா சார்? அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்கு, ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு வாஸ்து இருக்கு. எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அடிப்படையில தனித்தனியான வாஸ்துகள் இருக்கு சார். நம்ம வாஸ்து ரீதியான அடிப்படையான விஷயங்களை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லிட முடியாது சார். பேசிக்கான விஷயம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். நம்ம வகுப்புல இது சார்ந்து தெளிவா வரும் சார். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். அடுத்து ஒரு வீட்டுக்கு தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். ஒரு வீட்டுக்கு தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பாதிப்பு ஏற்படுது. நம்ம ஒரு பிளாட் வாங்க போறோம், ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இடம், ஒரு மனை, காலி மனை அப்படிங்கிறது வாங்க போறோம். அப்ப அந்த காலி மனை அப்படிங்கிறது வாங்குறதுக்கு முன்னாடி, சார் இந்த மனை நல்ல மனையா, இந்த மனை கெட்ட மனையா, சார் இந்த மனை தெருக்குத்துள்ள மனைன்னு சொல்றாங்க, அப்ப இந்த தெருக்குத்துள்ள மனையை நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கணும்னா என்னென்ன சார் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெருக்குத்துள்ள மனை அப்படிங்கிறது எல்லா இடத்துல உள்ள தெருக்குத்து மனையும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமானா கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சில தெருக்குத்துள்ள மனை வாங்கும் பொழுது நமக்கு அந்த தெருக்குத்து யோகத்தை கொடுக்கும், பாதிப்பை கொடுக்காது. சில இடத்துல தெருக்குத்துள்ள மனை அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும். அப்ப நம்ம ஒரு பிளாட் அப்படிங்கிறது வாங்குறோம் அப்படின்னா எந்த தெருக்குத்து வாங்கலாம், எந்த தெருக்குத்துள்ள மனை வாங்கலாம், எந்த தெருக்குத்து அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும், எந்த தெருக்குத்து அப்படிங்கிறது பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெருக்குத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளோட இடத்திற்கு நேராக ஒரு தெரு வந்து நேரா குத்தினால் அதுக்கு பேர் தெருக்குத்து. எப்படி சொல்றோம்? இப்ப இது ஒரு பிளாட்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாட்ல இப்படி ரோடு அப்படிங்கிறது இப்படி போகுது, இதெல்லாம் இங்கிட்டு இருந்து ஒரு ரோடு வருது. இப்ப பாருங்க, நம்மளோட இடத்துல நமக்கு நேரா வந்து ஒரு தெரு இப்படி வந்து ஒரு ரோடு வந்து இப்படி வருது. அப்படி வந்து குத்தினால் இந்த வீட்டுக்கு இப்ப தெருக்குத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். சார் அப்ப இப்படி இருக்கிற தெருக்குத்து இருந்தால் இந்த மனையை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பேச போறோம். நம்மளோட இடத்திற்கு நேராக, பக்கத்து இடத்துக்குலாம் நமக்கு கணக்கு கிடையாது, நம்மளோட இடத்திற்கு நேராக ஒரு தெரு நேர் எதிரில் வந்து குத்தினால் அது தெருக்குத்துள்ள மனை அப்படின்னு நம்ம சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. அப்ப நம்ம இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சொன்னோம் இந்த திசை வடகிழக்கு திசை, இது வடக்கு, இது வடமேற்கு,
இது மேற்கு, இந்த திசை தெற்கு, இது தென்கிழக்கு, இது கிழக்கு. இப்ப வடக்கு திசை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு தெற்குத்து வரணும் அப்படின்னா வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இந்த மனை. அப்ப இதுக்கு தெற்குத்து வரணும்னா வடக்கு இருந்தது வரும், ஏன்னா வடக்கு பார்த்த மனைனால. அப்ப இந்த ரோடு எப்படி போகும்? இப்படி வடக்கு பக்கம் ஒரு ரோடு போனா தான் இந்த மனையை வடக்கு பார்த்த மனை. இந்த வடக்கு பக்கம் இப்படி ரோடு போறப்ப வடக்கு திசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வடக்குல இந்த மைய புள்ளியில இருந்து வடகிழக்கு பகுதி வரை இந்த புள்ளி, இந்த இடம் வரை நம்மளோட இடத்துல வடக்கு மைய புள்ளியில இருந்து இப்ப 60 அடி நம்மளுடைய பிளாட்னா அதுல 30 அடி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மைய புள்ளியில இருந்து வடகிழக்கு பகுதி வரை உள்ள பகுதி அப்படிங்கிறது நல்ல பகுதின்னு அர்த்தம், அந்த இடத்திற்கு பேர். அதே இந்த வடக்கு பகுதியில இருந்து இந்த வடமேற்கு பகுதி வரை உள்ள பகுதி கெட்ட பகுதின்னு அர்த்தம். இந்த பகுதி அப்படிங்கிறது 30 அடிங்கிறது கெட்ட பகுதின்னு அர்த்தம். அப்ப ஒரு இடத்துல நல்ல பகுதி இருக்கு, கெட்ட பகுதி இருக்கு நம்மளோட இடத்துல. அப்ப அந்த வடக்குல அந்த மைய புள்ளியில இருந்து வடகிழக்கு பகுதி வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. எப்பயுமே ஒரு நல்ல பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நல்ல பகுதியில வீட்டுடைய தலைவாசல் வைக்கிறது, கால் அமைக்கிறது, போர்ட்டிகோ அமைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல பகுதியில் அமைக்கணும். கெட்ட பகுதினா அந்த மாடிப்படி அமைக்கிறது, பாத்ரூம் அமைக்கிறது, செப்டிக் டேங்க் அமைக்கிறது, பார்க்கிங் அமைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கெட்ட பகுதியில செய்யணும். ஒரு வீட்டுல நல்ல பகுதியிலையும் விஷயங்களை செய்யலாம், கெட்ட பகுதியிலும் செய்யலாம். நல்ல பகுதியில என்ன விஷயம் செய்யணும், கெட்ட பகுதியில என்ன விஷயம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நல்ல பகுதி, நல்ல இடம் இருக்கிற இடத்துல வீட்டுக்கு போர்ட்டிகோ அமைக்கலாம், ஹால் அமைக்கலாம், தலைவாசல் அமைக்கலாம். சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, முத்து சார். கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். அப்படி இந்த நல்ல பகுதியில வீட்டுடைய தலைவாசல் அமைக்கிறது, ஹால் அமைக்கிறது, போர்ட்டிகோ அமைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பகுதியில் செய்ய வேண்டும். கெட்ட பகுதியில் செப்டிக் டேங்க், பாத்ரூம், மாடிப்படி, பார்க்கிங், இது மாதிரியான விஷயங்கள்லாம் கெட்ட பகுதியில நம்ம செய்யணும். ஓகேங்களா? அப்ப வடக்கு திசை எடுத்தீங்கன்னா வடக்கு மைய புள்ளியிலிருந்து வடகிழக்கு மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. இந்த நல்ல பகுதிக்குள்ள ஒரு தெரு இப்படி நேரா வருது, இப்படி வருது. அப்படி இப்படி குத்துச்சுன்னா இந்த தெருக்குத்துனால இந்த வீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது ஒரு நல்ல தெருக்குத்துள்ள மனை. இந்த தெருக்குத்து குத்துதுன்னா இந்த தெருக்குத்துனால நமக்கு யோகம் தான், எந்த விதமான பாதிப்பு நமக்கு கிடையவே கிடையாது. அதே இந்த தெரு இப்படி குத்துது கெட்ட பகுதியில, நீச்ச பகுதியில ஒரு தெரு குத்துது. அப்ப நீச்ச பகுதி, இந்த கெட்ட பகுதியில ஒரு தெரு நேரா குத்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தெருக்குத்துனால நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். இதைத்தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு முனி நடமாட்டம் இருக்கு, இந்த வீட்டுக்கு பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்றாங்களா? அதெல்லாம் பேயும் கிடையாது, முனியும் கிடையாது. இந்த வீட்டுக்கு தெருக்குத்து தப்பான தெருக்குத்து. அப்ப தப்பான தெருக்குத்துனா கண்டிப்பா தப்பான நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். அப்ப இப்படி ஒரு பிளாட் நீங்க பார்க்க போறீங்க, இப்படி ஒரு நம்ம கெட்ட பகுதியில ஒரு தெரு நேரா குத்துது. இப்படி இருந்தால் அந்த தெருக்குத்துல மனையை நம்ம எக்காரணத்துக்கு வாங்கவே கூடாது. இப்படி தெருக்குத்து இருந்தால் கண்டிப்பா அது பாதிப்பை ஏற்படுத்தும். வடக்கு திசையில அது. அடுத்து கிழக்கு திசைக்கு வரும். இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப கிழக்கு பக்கம் ஒரு ரோடு இப்படி போகணும். அப்பதான் அது கிழக்கு பார்த்த பிளாட் அப்படின்னு அர்த்தம். கிழக்கு பார்த்த பிளாட் அப்படின்னா கிழக்கு திசையில இப்படி ஒரு ரோடு போனாதான் அது கிழக்கு பார்த்த பிளாட். கிழக்கு பார்த்த பிளாட்ல நம்மளுடைய பிளாட்ல கிழக்குல மைய புள்ளியில இருந்து இந்த வடகிழக்கு மூலை வரை உள்ள இந்த பகுதி, கிழக்குல மைய புள்ளியில இருந்து வடகிழக்கு மூலை வரை உள்ள இந்த பகுதி நல்ல பகுதின்னு அர்த்தம். அதே இந்த வடக்கு கிழக்கு மைய புள்ளியில இருந்து தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதின்னு அர்த்தம். அப்ப இந்த நல்ல பகுதியில ஒரு தெரு இப்படி நேரா குத்துச்சுன்னா இந்த தெருக்குத்து நமக்கு யோகமான தெருக்குத்து. இப்படி ஒரு பிளாட் இருந்தா கண்டிப்பா நம்ம வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம், தெருக்குத்து பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாறாக இந்த கிழக்கு மையத்திலிருந்து தென்கிழக்கு மூலை வரை உள்ள பகுதியில ஒரு தெரு இப்படி குத்துது. இப்படி வந்துட்டா கண்டிப்பா இந்த தெருக்குத்துனால நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாயே தீரும். அப்ப இப்படி இருக்கிற தெருக்குத்துள்ள மனைய நம்ம எக்காரணத்து கொண்டும் வாங்கவே கூடாது.
அடுத்து மேற்கு திசைக்கு வர்றோம். மேற்கு திசைனா என்ன? மேற்கு பார்த்த மனை. இந்த மனை அப்படிங்கிறது மேற்கு பார்த்து இருந்தால் இந்த பக்கம் ஒரு ரோடு கண்டிப்பா போகும். இப்படி போகும்பொழுது இந்த மேற்கு திசையில மேற்கு மையப்புள்ளியில இருந்து இப்ப 50 அடி மேற்கு பக்கம் இருக்கு அப்படின்னா இந்த சைடு 25 அடி, இந்த சைடு 25 அடி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இதுல இந்த மேற்கு மையப்புள்ளியில இருந்து இந்த வாயு மூலை வரை, இந்த வடமேற்கு மூலை வரை உள்ள பகுதி நல்ல பகுதி. அதே இந்த மேற்கு மையப்புள்ளியில இருந்து தென்மேற்கு மூலையான இந்த நிறுதி மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி. அப்ப இந்த நல்ல பகுதியில ஒரு தெரு குத்துச்சுன்னா இந்த பிளாட்டை சூப்பரா வாங்கலாம். அதான் கெட்ட பகுதியில ஒரு தெரு குத்துனா இந்த தெரு குத்து கண்டிப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பே இருக்கும். அப்ப கெட்ட பகுதியில ஒரு தெரு குத்துனா கண்டிப்பா அந்த மனை அப்படிங்கறத வாங்கக்கூடாது. நல்ல பகுதியில ஒரு தெரு குத்துதுன்னா கண்ணை மூடிட்டு அந்த பிளாட்டை சூப்பரா வாங்கிடலாம். இதுதான் மேற்கு பகுதியில உள்ள தெரு குத்து. அடுத்து தெற்கு பகுதிக்கு வரும். தெற்கு பகுதியில இதே மாதிரி தெற்கு மைய புள்ளியிலிருந்து அக்னி மூலை வரை உள்ள இந்த பகுதி அப்படிங்கிறது நல்ல பகுதி. அதாவது தெற்கு மைய புள்ளியிலிருந்து நிறுதி மூலை வரை, இந்த மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி. அப்ப எப்பயும் போல நல்ல பகுதியில ஒரு தெரு குத்துனா அந்த பிளாட்டை சூப்பரா வாங்கலாம். அதே கெட்ட பகுதியில குத்துனா எக்காரணத்துக்கு ஒண்ணு அந்த பிளாட்டை நம்ம வாங்கவே கூடாது. அந்த கெட்ட பகுதியில குத்துற தெரு குத்துதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நல்ல பகுதியில குத்துற தெருக்குத்து நமக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது, ஒரு யோகத்தை தான் இருக்கு. அப்ப இந்த தெருக்குத்துள்ள மனையை நம்ம வாங்கும் பொழுது மிக 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 கவனமாக வாங்க வேண்டும். ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நல்ல பகுதியில ஒரு தெரு குத்திருச்சு அப்படின்னாவே அந்த தெருக்குத்து நல்ல தெருக்குத்து, உச்ச தெருக்குத்து, சூப்பரா உச்ச தெருக்குத்துள்ள மனையை வாங்கலாம். கெட்ட பகுதியில ஒரு தெரு குத்து அது நீச தெருக்குத்து. அப்ப நீச தெருக்குத்துள்ள மனைய எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம வாங்கவே கூடாது. சார் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா அந்த தெருக்குத்து அப்படிங்கிற விஷயம்? புரியுது சார். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா அந்த தெருக்குத்து அப்படிங்கிற விஷயத்துல? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கிழக்கு மட்டும் எனக்கு ஒரு டவுட் சார். கிழக்கு இந்த தெருக்குத்து கிழக்கு மைய சரிங்க சார். பகுதியில இருந்து வடக்கு பக்கம் அமைக்கலாமா? வடக்கு பக்கம் நல்லது. அது நல்லது. இப்ப எக்ஸாம்பிள் சரி. இப்ப இந்த இடம் இருக்கு சார். இந்த இடத்துல இது கிழக்கு, இது வடகிழக்கு. ஓகேங்களா சார்? அப்ப இந்த கிழக்கு மையத்துல இருந்து வடகிழக்கு மூலை வரை இந்த உள்ள பகுதி நல்ல பகுதி, இந்த பகுதி கெட்ட பகுதி. கிழக்கு மையத்துல இருந்து இந்த தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை வரை உள்ள பகுதி கெட்ட பகுதி. அப்ப இதுல ஒரு தெரு இப்படி நேரா சுத்தி இப்படி போச்சு அப்படின்னா தப்பு. இப்படி இருந்தா தப்பு. இப்படி இல்லாமல் இப்படி இருந்தா அந்த தெருக்குத்து நல்லது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சார் புரியுதுங்களா சார்? யார் சார் டவுட் கேட்டது? ஒரு நிமிஷம் மோகன் தான் சார். அதான் சார், கிழக்கு அக்னி மூலை சைடு வைக்கலான்றீங்க, ஈசானியம் சைடு வேண்டான்றீங்க. ஈசானிய சைடு தான் சார் வைக்கலாம்னு சொல்றேன். இதான் சார் ஈசானியம். ஓகே 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 சார். ஓகே, ஈசானியம் சைடு சார், அந்த வைக்கலாம். ஈசானியம் ஓரமா வந்ததாங்க சார். இதானே சார் ஈசானியம். அப்ப ஈசானிய சைடு வரலாம், அக்னி சைடு தான் வரக்கூடாது. இல்ல, அந்த ஈசானிய மூலையிலே வந்தாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்மளோட இடம் அப்படிங்கிறது இதுதான் சார். இந்த இடத்துக்குள்ள எங்கன வந்துட்டாலும் சரி, நம்மளோட இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இடம் தானே சார். இந்த இடத்துல வந்துட்டுனாவே ஒரு தெரு நம்மளோட இடத்துல குத்திட்டாவே இதுக்குள்ள எங்கன குத்தினாலும் சரி அது நல்லது. இந்த இடத்துக்குள்ள எங்கன குத்தினாலும் கெட்டது சார். இந்த இடத்த நம்ம பிளாட்டை வாங்கவே கூடாது. இல்ல, அந்த வடக்கு சைடு லென்த்தாவே வழி வந்தாங்க சார். எப்படி எப்படி கேக்குறீங்க சார்? சார், வடக்கு சைடுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு வழி போகுதுங்க சார். அந்த அப்புறமா நீங்க சொன்னது இப்படிதானே சார்? இல்ல சார், மேற்கு கிழக்கா, வடக்கு பக்கம் மேற்கு கிழக்கா சார்? இது வடக்கு பார்த்த மனையா கிழக்கு பார்த்த மனையா? சார் கேட்டது கிழக்கு பார்த்த மனைக்கு டவுட் கேட்கிறாரு. நீங்க கேக்குறது எந்த மனைக்கு கேக்குறீங்க? இல்ல, கிழக்கு பார்த்த மனை தான் சார் சொல்றேன். ஆனா அந்த கிழக்கு பார்த்த மனைக்கு அந்த வழி பாத்தீங்கன்னா அந்த வடக்கு அந்த ஒட்டியே வருது, கார்னர்ல காம்பவுண்ட் ஒட்டி வருது. இப்படி வருதுங்களா சார்? ஓகே, அப்படி வருதுங்க சார், அப்படி வருது. சரி,
எப்படி அந்த போகுதுன்றீங்களா மாதிரி வரலாமாங்க சார்? அந்த மாதிரி வரலாமா? சார்? இது வரலாம் சார். இது மூலக்குத்து சார். இது பேர் தெருக்குத்து இல்ல சார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தெருக்குத்து பார்த்துட்டு இருக்கோம் சார். இதுக்கு பேரு மூலக்குத்து. ஓகேங்களா சார்? தேங்க்யூ. தெருக்குத்தனம் மட்டும் கரெக்ட் சார். தெருக்குத்து சார் அதே அப்படிங்கிறது அதான் சார். சார் தெருக்குத்து சொல்லுங்க சார். சார் ரோடும் 20 அடி, மனையினுடைய அளவு 20 அடி. அப்ப எப்படி சார் பண்ணணும்? சார் ஆக்சுவலி நம்மளுடைய வீட்டுடைய அகலத்துக்கே ரோடு அப்படிங்கிறது வந்து குத்துது அப்படின்னா கண்டிப்பா அந்த மனையை நம்ம வாங்கக்கூடாது சார். அது சரி சார், 20 அடி ரோடு சார், மனையும் 20 அடி, Okay, sir. 20 60. அதான் சார் வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த மனையை வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றேன். ஓகே 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 இந்த மனையை வாங்கக்கூடாது. ஓகே. ஓகே ஓகே. இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பிளாட் அப்படிங்கறத நம்ம வாங்குறோம் அப்படின்னா இந்த பிளாட் வந்து நம்ம யோகத்துக்கு வாங்கணும். எனக்கு வடக்கு பார்த்த திசை யோகம் சார். வடக்கு பார்த்த திசை கிழக்கு பார்த்த திசை தான் சார் எனக்கு யோகம். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்குதோ அந்த திசை பார்த்த பிளாட் தான் நம்ம வாங்கணும். அந்த திசையில தான் நம்ம தலைவாசல் வச்சு வீடு கட்டணும். நம்மளுடைய ஜாதகத்துல என்ன திசை அப்படிங்கிறது யோகமோ அந்த திசையில தான் தலைவாசல் வைக்கணும். யோகத்தை கொடுக்காத திசையில போய் நம்ம வீட்டை கட்டிட்டோம்னா வீடு வாஸ்துப்படி சரியாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போனதுல நமக்கு ஒரு வளர்ச்சியே இருக்காது. வாஸ்துப்படி பாதித்தது இருக்காது. ஆனா மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியே இருக்காது. இந்த வீடு கட்டணும் சார், ஒரு சின்ன வீடு தான் சார், ஒரு ஓட்டு வீடு தான் சார். அந்த வீட்டுல இருக்கப்பதான் சார் எனக்கு செல்வமா குளிச்சுச்சு. இந்த வீடு நல்ல வசதி வாய்ப்போட இருக்கு சார், எல்லாம் இருக்கு. ஆனா அந்த வீட்டுல இருந்து ஒரு வளர்ச்சியே இல்லை சார். அதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வீடு நமக்கு சரியான திசையில அந்த தலைவாசல் அப்படிங்கிறத அமைச்சிருக்கணும். சரியான பிளாட் நம்ம வாங்கிக்கணும். அந்த வீட்டுனால வாஸ்து பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆனா ஒரு வளர்ச்சி இருக்காது ஒரு வீட்டுல. அப்ப நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது, பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த திசை பார்த்த பிளாட் வாங்க போறோம், அப்ப எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஜாதக ரீதியா வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது ஒரு வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில இருக்காது. ஜோதிடம், வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திரம் இது மூன்றும் சேர்ந்த கலவையாகத்தான் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது மூணும் ஒரே இடத்துல எப்படி வேலை செய்யுது வாஸ்து ரீதியாக, மெயின் சப்ஜெக்ட் வாஸ்து. இந்த வாஸ்துக்கு மனையடி சாஸ்திரமும் ஜோதிடமும் அதனுடைய பங்கு என்ன, எப்படி வேலை செஞ்சு கலவையாக இருந்து நமக்கு ஒரு பலனை நிர்ணயம் செய்கிறது அப்படிங்கிறத நம்மளோட வகுப்பு. அப்ப இந்த இதுல எல்லாரும் ஜோதிடம் அப்படிங்கிறது ஏதாவது தெரியுமா சார்? இதுல யாருக்காவது ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியாதவங்க இருக்குங்களா? இல்ல சார், தெரியும் சார். இல்ல யாராவது தெரியாதவங்க இருக்கீங்களா? ஜோதிடம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, எல்லா பேத்துக்குமே ஜோதிடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சது. அப்ப நம்ம ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லலாம். நமக்கு என்ன எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும், எந்த திசையுடைய மனை வாங்கலாம், எந்த திசையுடைய மனை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன அப்படின்னா இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஜோதிடம் படிச்சிருக்கீங்க. இந்த ராசிக்கு பெயர் மேச ராசி, இதுக்கு பெயர் ரிஷபம், இதற்கு பெயர் மிதுனம், இதற்கு பெயர் கடகம், இதற்கு பெயர் சிம்மம், இதற்கு பெயர் கன்னி, இதற்கு பெயர் துலாம், இதற்கு பெயர் விருச்சகம், இதற்கு பெயர் தனுசு, இதற்கு பெயர் மகரம், இதற்கு பெயர் கும்பம், இதற்கு பெயர் மீனம். இப்படி 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா
இந்த மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராசியோட திசை கிழக்கு, ரிஷப ராசியோட திசை தெற்கு, மிதுன ராசியோட திசை மேற்கு, கடக ராசியோட திசை வடக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியோட திசை அப்படிங்கிறது கிழக்கு, கன்னி ராசியோட திசை தெற்கு, துலாம் ராசியோட திசை மேற்கு, விருச்சிக ராசியோட திசை வடக்கு, தனுசு ராசியோட திசை கிழக்கு, மகர ராசியோட திசை தெற்கு, கும்ப ராசியோட திசை மேற்கு, மீன ராசியோட திசை வடக்கு. ஜோதிட ரீதியா வாஸ்துல ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேச ராசி அப்படிங்கிற ராசிக்கு நம்மளுடைய அதிபதி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிபதி அப்படின்னு இருக்காங்க. ஓனர், அந்த இடத்துடைய ஓனர் அப்படிங்கிறது உள்ள எல்லா பேத்துக்கும் அதுல தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒருத்தவங்க அதிபதியாக இருந்து செயல்படுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஜோதிடம் எல்லாரும் நீங்க படிச்சிருக்கனால கண்டிப்பா எல்லா பேருக்கு தெரியும். அப்ப இந்த சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அதே இந்த கடகராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். மிதுன ராசிக்கும் கன்னி ராசியோட அதிபதி இது ரெண்டுக்குமே புதன் தான் அதிபதி. ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குரு பகவான். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இது ரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான். இதுதான் ஒரு ஒரு ராசிக்குரிய அதிபதி. அதே மாதிரி இந்த 12 ராசிகளை நாம் ஜோதிட ரீதியாக 3 வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிக்கிறோம். இந்த மேசராசின்னு சொல்லக்கூடிய ராசி சரராசி, ரிஷப ராசி ஸ்திர ராசி, மிதுன ராசி உபய ராசி, கடக ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி உபய ராசி, துலாம் ராசி சரராசி, விருச்சிக ராசி ஸ்திர ராசி, தனுசு ராசி உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. இப்படி ராசிகளை சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். அப்ப இந்த சரராசிகள்னு சொல்லக்கூடிய ராசிகள் மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசி. இந்த மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசின்னு சொல்லக்கூடிய இந்த சரராசிகள் அனைத்திற்கும் 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அதே ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி, இந்த ராசிகளுக்கு ஸ்திர ராசிகளுக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அதே போல மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி இது 4ம் உபய ராசிகள்னு சொல்றோம். அப்ப உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். இதை நம்ம தெரியும். அப்ப ஒரு ராசி அப்படிங்கிறது தரமா, ஸ்திரமா, உபயமா அப்படின்னு பாக்குறோம். தரராசிகள் கூடிய ராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதகம் செய்யும், ஸ்திர ராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதகம் செய்யும், உபய ராசிக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யும். இப்ப சார் இது யாருடைய ஜாதகத்துக்கு சார் பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் டவுட்.
யாருடைய ஜாதகத்துக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நம்ம ஒரு வீடு வாங்குறோம் சார், ஒரு இடம் வாங்குறோம். வீடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் அர்த்தம். வீடுதான் சுக்கிரன், ஜோதிடத்துல அதுக்கு தெரியும், வீடுதான் சுக்கிரன் அர்த்தம். அதே மாதிரி ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா, இந்த மனைவி அப்படிங்கிறவங்க சுக்கிரன். அப்ப எப்பயுமே மனைவியோட பேர்ல வீடு வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு, வீடு கட்டுவது அப்படிங்கிறது சிறப்பு. மனைவியோட யோகத்துக்கு. அப்ப மனைவியோட யோகத்துக்கு நம்ம ராசி அப்படிங்கிறது பார்க்கணும் ஃபர்ஸ்ட். உன்னுடைய ஜாதகத்துல மனைவியோட பேர்ல நம்ம லேண்ட் அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. மனைவியோட பேர்ல பத்திரப்பதிவு அப்படிங்கிறது பண்றோம் அப்படின்னா, நம்ம மனைவியோடைய பேர்ல பதிவு செய்யும் பொழுது மனைவியோட யோகத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மாறாக மனைவியோட பேர்ல பதிவு வேணாம், கணவன் பேர்ல இடத்த பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். அப்படி கணவனுடைய பேர்ல பதிவு செய்யும் பொழுது கணவனுடைய ஜாதகத்திற்கும் அந்த திசை யோகத்தை கொடுக்கணும், மனைவியுடைய ஜாதகத்துக்கும் அந்த திசை யோகத்தை கொடுக்கணும். மனைவி பேர்ல மட்டும் பதிகிறோம்னா மனைவிக்கு மட்டும் இருந்தா போதும். கணவன் பேர்ல பதிகிறோம்னா கணவனுக்கும் அந்த திசை யோகத்தை கொடுக்கணும், மனைவிக்கு யோகத்தை. ஃபர்ஸ்ட் சரியா சார். இது எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாதகம் செய்யக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய திசை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதகஸ்தானத்துடைய திசை கெடுதல் செய்யும். பாதகஸ்தானாதிபதி, பாதகஸ்தானம் எதுவோ அந்த பாதகஸ்தானத்துடைய அதிபதி பேர் தான் பாதகாதிபதினு அர்த்தம். அப்ப பாதகாதிபதி நின்ற திசையும் கெடுதல் செய்யும். அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப எக்காரணத்து கொண்டும் பாதகஸ்தானத்தோட திசையிலும் நம்ம மனை வாங்கக்கூடாது, பாதகாதிபதி நின்ற இடத்துலயும் வாங்கக்கூடாது. இது எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பிராக்டிக்கலா யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகம் இருந்தா கொடுங்க சார். யார்கிட்ட சார் இருக்கு? பேரை சொல்லிட்டு அவங்க ஜாதகத்தை சொல்லுங்க சார். கன்னிராசிங்க சார். உங்க நேம் சார்? சார் அழகிரிங்க சார். அழகிரி சார். சார் நீங்க உங்க லக்னம் சொல்லுங்க சார். லக்னம் என்ன லக்னம் சார்? துலா லக்னம் சார். துலா லக்னம். லக்னம் துலாம் லக்னம். ஓகே, கிரகங்களை சொல்லுங்க. ஆமா. என்னென்ன கிரகம் இதுபடியாங்க சார்? கிரகங்களை வரிசையா சொல்லுங்க சார். என்னென்ன கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். ஓகே சார், சொல்லட்டுமாங்க சார்? லக்னம் துலாம் லக்னம் சார். ஓகே சார். இது தனுசுல ராகுங்க சார். தனுசுல ராகு. மகரத்துல சுக்கிரன். மகரத்துல சுக்கிரன். கும்பத்துல புதன் குரு சூரியன். புதன் குரு சூரியன். ஓகே. ரிஷபத்துல செவ்வாய். ரிஷபத்துல செவ்வாய். மிதுனத்துல கேது சனி. மிதுனத்துல கேது சனி. கன்னில சந்திரன் சார். கன்னிராசி. கன்னிராசி. ஓகே சார். இப்ப மீட் பண்ணிக்கீங்க, எல்லாரும் மீட் பண்ணிக்கீங்க. இப்ப என்ன அப்படின்னா சார், எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாருடைய ஜாதகம் துலாம் லக்னம் சார். கொஞ்சம் மீட் பண்ணுங்க. ஐயப்பன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். இப்ப எப்பயுமே ஜாதகத்துல லக்னத்தை தான் நம்ம பார்க்கணும். எல்லா பேரும் ஜாதகம் படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்களுக்கு கூட சொல்றோம். லக்னம்னா நம்மளுடைய முதல் வீடு. ராசிக்கு பார்க்க தேவையில்ல, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். அப்ப சாருடைய லக்னம் சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமா அப்படின்னு பார்க்கணும். இதுல பாருங்க, துலாம் லக்னம். துலாம் லக்னங்கிறது சர லக்னம். அப்ப சர லக்னங்கிற லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். இதுல பாருங்க, 11ஆம் இடங்கிறது எதுன்னு பாருங்க. துலாம் 1, விருச்சகம் 2, தனுசு 3, மகரம் 4, கும்பம் 5, மீனம் 6, மேசம் 7, ரிஷபம் 8, கடகம் 9, கடகம் 10, சாரி கடகம் 11, சிம்மம் 12.
அப்ப கடகம் தான் 11ஆம் இடம். அப்ப நமக்கு கடகம் 11ஆம் இடமாக வரும் பொழுது துலாம் லக்னத்துக்கு சிம்மம் தான் சார் 11. சரி, சிம்மம் தான் 11. கரெக்ட் தான். அப்ப சிம்மம் அப்படிங்கிறது 11ஆம் இடமாக வரும். அப்ப 11ஆம் இடமாக வரும் பொழுது கிழக்கு திசை அப்படிங்கிறது பாதகம் செய்யக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா துலாம் லக்னத்திற்கு, துலாம் லக்னங்கிறது சர லக்னம், சர லக்னத்திற்கு 11ஆம் இடங்கிறது சிம்மம், சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. ரெண்டாவது, இப்ப அந்த 11ஆம் இடத்தோட அதிபதி யாரு? பாதகஸ்தானத்தோட அதிபதிக்கு பேர் தான் பாதகாதிபதினு சொல்றோம். அப்ப அந்த பாதகாதிபதி இதுல யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் எங்க நின்றுருக்காருன்னு பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்காரு. அப்ப கும்பத்துடைய திசை மேற்கு. சாருடைய ராசிக்கு கிழக்கு மற்றும் மேற்கு திசை பாதகம் செய்யக்கூடிய திசையாகும். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சார் கரெக்ட் தான் சார். மேற்கு வழி விட்டு இருந்தேன், ஆனா அது மேற்கு சரியில்லைன்னு இப்ப வடக்கு விட்டுருக்கேன். ஓகே சார். இல்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுதுங்களான்னு கேக்குறேன். அந்த கும்பம் புரியுதுங்களா? கொஞ்சம் எல்லாரும் பேசுங்க சார். எல்லாரும் என்ன அமைதியா இருக்கீங்க? அந்த கும்பம் பாதகாதிபதி சூரியன் சொன்னீங்க இல்லைங்க சார், அந்த கும்பம் எப்படி சொன்னீங்க? அந்த கும்பம் எப்படி சொன்னீங்க சார்? கும்பத்துல தானே சார் சூரியன் இருக்காரு. பாதகாதிபதி கும்பத்துல தான் சார் இருக்காரு. ஓகே ஓகேங்க சார், கரெக்ட் சார். சரிங்க சார், சரிங்க சார். அப்ப நான் எந்த பக்கம் வாசப்படி வைக்கலாம் சார்? எந்த பக்கம் திசையில வைக்கலாம்? அது அப்புறம் சொல்றேன் சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த திசை ஆகாது. ஓகே சார். இந்த ஆகாது, பாதகாதிபதி தசமும் ஆகாது. பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதகாதிபதி நின்ற இடமும் ஆகாது சார். வேற ஒரு ஜாதகத்தை கூட கொடுங்க. திருப்பி இன்னொரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பார்க்கலாம் சார். நான் சொல்ல சிம்ம லக்னம். உங்க நேம் சார்? செல்வராஜ். செல்வராஜ். ஒரே ஒரு நிமிஷம். லக்னம் சிம்ம லக்னம். ஆமா சார். ஓகே, சிம்ம லக்னம். லக்ன சூரியன் வந்து மேசத்துல, அங்க மேசத்துல வந்து சுக்கிரன், புதன், சூரியன். சுக்கிரன், புதன், சூரியன். துளாராசில வந்து சனி, சனி, செவ்வாய். விருச்சகத்துல கேது, கேது. தனுசுல குரு, மிதனத்துல சந்திரன், ரிஷபத்துல ராகு. கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். ஐயப்பன் சார் மீட் பண்ணுங்க. செல்லுப்பாண்டியன், சுகந்தி மேடம் எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். ஐயப்பன் சார் என்ன சார் நீங்க அன்மீட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒரு நிமிஷம் மீட் பண்ணுங்க சார். டவுட் இருக்க மட்டும் கேட்கறப்ப மட்டும் அன்மீட் பண்ணுங்க. இப்ப தாருடைய லக்னம்ங்கிறது சிம்ம லக்னம். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா சிம்ம லக்னம் சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னம், மூணே விஷயம். அப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது பாருங்க ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னங்கிற சொல்ற இடத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப சிம்ம ராசிக்கு 9ஆம் இடம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சிகம் 4, தனுசு 5, மகரம் 6, கும்பம் 7, மீனம் 8, மேஷம் 9. அப்ப சிம்ம ராசிக்கு 9ஆம் இடங்கிறது மேஷம். அப்ப 9ஆம் இடம் மேஷமாக இருக்கும் பொழுது 9ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அப்ப தாருடைய ஜாதகத்திற்கு பாதகஸ்தானத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு ஆகாது. அப்ப இந்த கிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த மேஷத்துடைய அதிபதி யாரு? இந்த இடத்துக்கு ஓனர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான் இந்த இடத்துக்குரிய ஓனர். அப்ப இந்த ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குன்னு பாக்குறோம். செவ்வாய் பாருங்க துலாம்ல இருக்கு. துலாமுடைய திசை மேற்கு. இப்ப சாருடைய ஜாதகத்திற்கும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை பாதகம் செய்யக்கூடிய திசையாக இருக்கும். இதுல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? பாதகம் செய்யக்கூடிய திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்? சந்தேகம் தான் சொல்லுங்க, நான் பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட்ல போலாம். சார் அது இன்னும் ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க சார். கொஞ்சம் என்ன புரியல சார்? இல்லாட்டி இன்னொருத்தவங்க ஒரு ஜாதகத்துக்கு
சார் இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க சார். துலா சார், ராசி ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் சார் ரவிச்சந்திரன் நோட் பண்ணிக்கங்க. இருங்க இருங்க பார்க்கலாம். ரவிச்சந்திரன் சார் சொல்லுங்க சார். துலா லக்னம் லக்னம் சொல்லுங்க. துலா லக்னம் லக்னம் துலாம் லக்னம். ஓகே சார் லக்னத்துல சொல்லுங்க சார். லக்னத்துல சூரியன் புதன், சூரியன் புதன், விருச்சகத்துல செவ்வாய் சுக்கிரன் கேது, விருச்சிகத்துல செவ்வாய் சுக்கிரன் கேது, கும்பத்துல சனி, கும்பத்துல சனி, ரிஷபத்துல ராகு, ரிஷபத்துல ராகு, மிதுனத்துல குரு, மிதுனத்துல குரு, கன்னில சந்திரன், கன்னி ராசி. ஓகே. இப்ப சார் என்ன சார் முன்னாடி சொன்னவங்க சாரோட ஜாதகம் மாதிரி அப்படியே இருக்கு, கன்னி ராசி துலாம் லக்னம்னு சொல்லிட்டு. ஓகே இல்ல இதுல பாதகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா துலாத்திலேயே உட்காரும். நாமள உட்கார்றப்ப அதான் சார் உங்க அதேதான். இப்ப என்ன அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது சாருடைய லக்னம் துலாம் லக்னம். முதலே சொன்ன மாதிரி துலாம் லக்னம் தர லக்னமா திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். அப்ப துலாம் அப்படிங்கிறது தர லக்னம். தர லக்னமா இருந்தால் தர லக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகாது அப்படின்னு சொல்றோம். அதான் பாதகஸ்தானம். அப்ப இது துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடங்கிறது சிம்மம். அப்ப சிம்மத்துடைய திசை கிழக்கு ஆகாது. சிம்மத்துடைய அதிபதி யாரு? பாதகஸ்தானத்துடைய அதிபதி யாரு? சூரியன். அப்ப சூரியன் எங்க இருக்காரு? அவர் துலாம்ல இருக்காரு. துலாமோட திசை என்ன? மேற்கு. யாருடைய திசைக்கும் கிழக்கு மேற்கு. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுதுங்களா சார்? புரியுது சார். அது முன்ன சொன்னதான் சார். அது வேற ஒரு ஜாதகம் சொல்லுங்க சார். ஏன்னா முன்ன சொன்னதே சேமா வருது இல்லைங்க சார். அதான் அதேதான் சொன்னேன் நான். அதே ஜாதகம் தான். சரி வேற ஒரு சார் மேச லக்கணம் கும்பராசி. சொல்லாதவங்க சொல்லட்டும் சார். யாராவது லேடிஸ் யாராவது சொல்லுங்க. பெண்கள் யாராவது ஜாதகம் இருக்குங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். லக்னம் தனுசு லக்னம் சார். தனுசு லக்னம். செவ்வாய் மேஷத்துல செவ்வாய் சார். மேஷத்துல செவ்வாய். மிதுனத்துல சனி கேதுங்க சார். மிதுனத்துல சனி கேது. சிம்பத்துல புதன் சூரியன் சார். புதன் சூரியன். லக்னத்துல ராகு. கண்ணில சுக்கிரன் சந்திரன் சார். கண்ணில சுக்கிரன் சந்திரன். ஆமாங்க சார். ஓகே. தனுசுல ராகுங்க சார். ஓகே. மகரத்துல குருங்க சார். மகரத்துல குரு. ஓகே. இப்ப மேடத்துடைய ஜாதகத்துக்கு படி பாத்தீங்கன்னா அவங்க தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னமாக இருக்கும் பொழுது அது தர லக்னமா திர லக்னமா உபய லக்னமா பாக்குறோம். உபய லக்னம். உபய லக்னமாக இருந்தால் அதற்கு 7ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்ப இதை பாருங்க, உபய லக்னத்திற்கு தனுசு லக்னத்திற்கு தனுசு 1, மகர 2, கும்பம் 3, மீன 4, மேசம் 5, ரிஷபம் 6, மிதுனம் 7. அப்ப 7ஆம் இடங்கிறது மிதுனம். மிதுனத்துடைய திசை மேற்கு ஆகாது. அதே மாதிரி இந்த மிதுனத்தோட அதிபதி யாரு? புதன். புதன் எங்க இருக்காருன்னா சிம்மத்துல இருக்காரு. பாருங்க, புதன் சிம்மத்துல இருக்காரு. அப்ப சிம்மத்துடைய திசை கிழக்கு. இந்த 2 திசைகளும் ஆகாத திசைகள். மேடம் புரியுதுங்களா? தனலட்சுமி மேடம். புரியுதுங்க சார். ஓகே ஓகே சார் இப்போ ஓகேங்க சார். முன்ன கொஞ்சம் டைவர்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சது. ஓகே. வேற யாருக்காவது இதுல டவுட் இருக்குங்களா? பாதகஸ்தான திசை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே சார் இத வாடகை வீட்டுக்கும் அப்ளை பண்ணலாமா? எல்லாத்துக்கும் அதேதான் மேடம்.
வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்ப பாதக திசை நமக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பார்த்துட்டோம் சார். நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அப்ப யோகத்தை கொடுக்குற திசை எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எப்படி நம்ம கெடுதல் கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தோம் அப்படின்னா, பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதகாதிபதி நின்ற திசை ஆகாது நம்ம சொன்னோம். யோகத்தை கொடுக்கறதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், நமக்கு இந்த வீடு அப்படிங்கிறதும் சரி, இடம் அப்படிங்கிறதும் சரி, ஜோதிடத்துல 12 பாவங்களுக்கு காரகத்துவங்கள் தனித்தனியாக இருக்கு. அத 12 பாவங்கள்ல வீடு நிலம் அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தை குறிக்கும். எல்லா பேத்துக்கும் தெரியும், 4ஆம் பாவம் அப்படின்னாவே வீடு நிலம்னு இருக்கும். அப்ப அந்த வீடு நிலம்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கும். அப்ப அதுதான் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. அப்ப 4ஆம் இடத்து திசை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை அவ்வளவுதான், யோசிக்கவே தேவையில்லை. யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குற திசை எதுன்னு பார்க்கலாம். கொடுக்காதவங்க கொடுங்க. சுகந்தி சார், மேச லக்னம் சார். லக்னம் மேசம் சார் வந்து இது 4ஆம் இடத்துல வந்து குரு சார். இல்ல, ஒரு வருஷம் 4ஆம் இடத்துல குரு. ஓகே, அடுத்து 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி. புதன், சனி. 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் செவ்வாயும். சுக்கிரன், செவ்வாய். அப்புறம் மீனராசி இருக்கிற இடத்துல கேது சார் மேல. மீனத்துல கேது. ஆமாங்க சார். ஓகே, இங்க கன்னியில ராகு. ஆமாங்க சார். அடுத்து வேற கிரகங்கள். சுக்கிரன் எங்க மேடம்? சூரியன் எங்க மேடம் இருக்கு? சூரியன், சந்திரன். ஓகே, சந்திரன் எங்க மேடம் இருக்கு? எங்க மேடம்? சந்திரன் மேச லக்னம் சார், கும்பராசி. கும்பராசியில சந்திரன். ஓகே, வேற என்ன கிரகம் சார் நான் வராம இருக்கு? ஓகே, எல்லா கிரகம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்ப மேடமுடைய லக்னம் அப்படிங்கிறது மேச லக்னம். அப்ப அந்த மேச லக்னம் அப்படிங்கிறப்ப நமக்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப மேச லக்னத்திற்கு 4ஆம் இடங்கிறது கடகம். அப்ப கடகத்தோட திசை வடக்கு. வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். 2, 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாக்குறோம். 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன். சந்திரன் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். இத பாருங்க, சந்திரன் மேற்கு திசையில இருக்காரு. அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். வடக்கு மற்றும் மேற்கு திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகளாக அமையும். சுகந்தி மேடம், புரியுதுங்களா மேடம்? புரியுதுங்க சார். ஆனா என்னோட வீடு வந்து தெற்கு திசையில கட்டியிருக்கேன் சார், நான் வாங்கி தனியா. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையே வடக்கு மற்றும் மேற்கு திசை தான். சரி சார், கட்டி வாடகை விட்டாச்சு சார். ஓகே, வேற யாருக்காவது இதுல புரியாம இருக்குங்களா? நான் சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியலைங்களா? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க, புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க. புரியுது சார். புரியுது சார், புரியுது சார், புரியுது சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சில பேர்த்துக்கு யோகத்தை கொடுக்கிற திசையே பாதகத்தை கொடுக்கிற திசையாவும் வந்துடும். யோகத்தை கொடுக்கிற திசையே பாதகத்தை கொடுக்கிற திசையாகவும் வந்துடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க சார், கண்டிப்பா அதை இருக்கும், செக் பண்ணி பார்ப்போம். கொடுக்காதவங்க கொடுங்க சார். சார் வணக்கம் சார், தேவராஜன் பேசுறேன் சார். தேவராஜன் சார், கொடுங்க சார். லக்னம் வந்து துலாம் இருக்குங்க சார். துலாம் லக்னம். ஆமாங்க சார். துலாம்லயே சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க சார். சந்திரன் சுக்கிரன். ஆமாங்க சார். மீனத்துல கேதுங்க சார். மீனத்துல கேது. கடகத்துல குருங்க சார். கடகத்தில் குரு. சிம்மத்துல சூரியன், புதன், சனிங்க சார். சூரியன் புதன், சனிங்க சார். ஓகே. அடுத்தது செவ்வாய், ராகுங்க சார். செவ்வாய் இங்கேதான். இப்ப தேவராஜன் சாருக்கு பாத்தீங்கன்னா எந்த திசை ஃபர்ஸ்ட் பாதகத்தை கொடுக்கும்னு பார்க்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா துலாம் லக்னம், துலா லக்னங்கிறது சரலக்னம். சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். முதலே சொன்ன மாதிரி துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடங்கிறது சிம்மம். அப்ப சிம்மத்தோட திசை கிழக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கிழக்கு ஆகாது. அடுத்து இந்த கிழக்கு இந்த திசையோட அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் இங்கேயே இருக்காரு. அப்ப வேற எதுவுமே இல்ல, இவர் கிழக்கு தாரோடைய திசைக்கு கிழக்கு ஆகாது. பண்ணிட்டோம். அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எதுன்னு பாக்குறோம். யோகத்தை கொடுக்கிற திசை 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப துலாம் லக்னத்துக்கு 4ஆம் இடங்கிறது மகரம். மகரத்தோடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காருன்னா சனி பகவான் சிம்மத்துல இருக்காரு. அப்ப சிம்மத்தோடைய திசை கிழக்கு. இதுல பாருங்க, கிழக்கு திசை சாருக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சார் கிழக்கு திசை சாருக்கு பாதகத்தை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடமா வந்துருது. அப்ப பாதகஸ்தானம் ஆயிடும். அப்ப கிழக்கு திசை சாருடைய ஜாதகத்துக்கு பாதகத்தை கொடுக்குது. அதே யோகத்தை கொடுக்கிற திசை எதுன்னு பார்க்க வர்றப்ப தெற்கு திசையும் கிழக்கு திசையும் யோகத்தை கொடுக்குது. அப்ப கிழக்குங்கிற திசை யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ஒரு திசை யோகத்தையும் கொடுத்து அதே திசை பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசைய நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். அந்த திசை ஆகாத திசையை எடுத்துக்கணும். அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி கிழக்கு திசை தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும், கிழக்கு திசை அப்படிங்கிறது பாதகத்தை கொடுத்துருது. நமக்கு வடக்கு மற்றும் மேற்கு திசை யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலை திசையாக இருக்கும். அப்ப நம்ம ஒண்ணு யோகத்தை கொடுக்கிற தெற்கு திசையில வீட்டை கட்டிக்கலாம், இடத்த வாங்கிக்கலாம். அல்லது பாதகத்தையும் யோகத்தையும் கொடுக்காமல் நடுநிலையாக இருக்கிற வடக்கு மற்றும் மேற்கு திசையில வீட்டை கட்டிக்கலாம், இடத்த வாங்கிக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் கிழக்கு திசையில மட்டும் இடமும் வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது. எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? ஓகே சார், ஓகே புரியுதுங்க சார். வேற எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சார் ஒரு டவுட் இருக்கு. நான் ஜே.கே. குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ மகர லக்னம். ஓகே சார். 4ஆம் வீடு மேஷம். ஓகே சார். லக்னாதிபதி அங்க நீசமா இருக்காரு சார். நீசா உச்சம்லாம் விட்டுருங்க சார். அதெல்லாம் இதுல பாக்குறது நான் சொன்ன சரி சரி. அதெல்லாம் கிரகத்தோட வலிமைக்கு தனியா ஜோதிடம் பாக்குறப்ப சார் வாஸ்துக்கு இவ்வளவுதான். ஓகே ஓகே சார். வேற யாராவது ஒண்ணு சார் எனக்கு டவுட் சார். சொல்லுங்க சார். கிழக்க பார்த்தா வீடு டோர் வடக்கு பார்த்துருக்கு. ஓகே. இப்ப இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது வடக்க பார்த்தா டோர் இருக்கு, கதவு மட்டும் கிழக்கு பார்த்துருக்கு. சார் ராஜநிலை எந்த திசையில சார் இருக்கு? என்ன சார் ராசிங்களா? ராஜநிலை தெரியல சார். வீட்டுடைய ராஜநிலைனா மெயின் தலைவாசல் அர்த்தம் சார். மெயின் தலைவாசல் எங்க சார் இருக்கு? வடக்க. வடக்கு திசை தான் சார். வீடு வடக்கு பார்த்த வீடு தான் சார். ராஜநிலை எங்க இருக்கோ அந்த திசை பார்த்து வீடு தான். ஓகே சார். ஓகே. வேற யாருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? இப்போ மேற்கு தலைவாசல் இருந்தா கிழக்கும் தலைவாசல் வைக்கணும்ன்றது எதுனா ஐதீகம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். மேற்கு தலைவாசல் இருக்கிற வீடு கிழக்கு கண்டிப்பா தலைவாசல் வைக்கணும். கண்டிப்பா இருக்கணும் சார். கண்டிப்பா இருக்குங்க சார். அழகிரிங்க சார் பேசுறேன். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். வேற இன்னைக்கு நடந்த வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். ஓகே இப்போ நடந்ததெல்லாம் சூப்பரா இருந்ததுங்க சார். ஆனா ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கு அப்படி அமைய சார் நம்ம வகுப்பு டீடைல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்க சந்தேகங்களை கேளுங்க. நம்ம வகுப்பு அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குது சார். செப்டம்பர் 6ஆம் தேதி வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாளும் இரவு 8 மணில இருந்து 10 மணி வரை ஜூம் ஆப்ல நம்ம வகுப்பு அப்படிங்கிறது எப்பயும் போல இப்ப நடக்கிற மாதிரி நடக்கும். மொத்தம் 15 வகுப்புகள் நம்ம வகுப்புகள் வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நடக்கும். முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய வகுப்புக்கு மறுநாள் ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்குரிய வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது மறுநாள் வந்துடும்.
பிளஸ் உங்களுக்கு புக்கு, சர்டிபிகேட்டு, கிளாஸுடைய கண்டென்ட் PDF இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இதோட கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். வகுப்புல இணையணும்னு விருப்பப்படுறவங்க துரைராஜ் ஐயாட்டையோ அல்லது என்னுடைய ஃபோன் நம்பர் இங்க கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கோம், இந்த நம்பருக்கோ நீங்க கான்டாக்ட் பண்ணி வகுப்பு அப்படிங்கிறதுல இணைஞ்சுக்கலாம். நீங்க வகுப்பு ரீதியான எந்த விதமான சந்தேகங்களா இருந்தாலும் கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு அடுத்து நம்ம சப்ஜெக்ட்ல போவோம். வகுப்பு ரீதியா யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இல்லைங்க சார், செப்டம்பர் 6 வெள்ளி சனி ஞாயிறு 8 to 10 சார். ஆமா சார், வெள்ளி செப்டம்பர் 6ஆம் தேதி வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. வாரத்துல 4 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் நடக்குது சார். நம்மளோட வகுப்புல இது வந்து தொழில்முறை வாஸ்து வகுப்பாக இருக்கு. தொழில்முறை வாஸ்து வகுப்புனா நீங்க வாஸ்து அப்படிங்கிறது படிச்சு முடிச்சவனே இதை தொழிலா பண்ற அளவுக்கு ஜோதிடத்துல படிக்கிற மாதிரி அடிப்படை, உயர்நிலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது தொழில்முறை வாஸ்து வகுப்பு. அப்போ ஒரு வாஸ்து ரீதியாக இருக்கிற அனைத்து விஷயங்களும், ஒரு வீட்டுக்கு எப்படி பிளான் டிராயிங் போடணும், ஒரு நல்ல மனையை தேர்வு செய்வது எப்படி, அந்த மனை யார் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஜோதிட ரீதியா யார் பேர்ல பண்ணிடக்கூடாது, ஒரு அறைகளை எங்க அமைக்கணும், என்னைக்கு பூமி பூஜை போடணும், என்னைக்கு பூமி பூஜை போடக்கூடாது, இது மாதிரியான அனைத்து விஷயங்களும், ஒரு வீட்டுக்கு வரைபடம் வரைவது எப்படி, மனையடி சாஸ்திர குழி பொருத்தப்படி ஒரு வீட்டை அளவு நிர்ணயம் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தும் அதுல வந்துடும் சார். எத்தனை வகுப்பு? மொத்தம் 15 வகுப்புகள் சார். ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். இல்லாட்டி வகுப்பு அப்படிங்கிறது நிறைவு பண்ணிக்கலாம். கிளாஸ் நல்லா இருந்ததுங்க சார். ஆனா 15 டேஸ்ல முடிஞ்சிருமாங்க சார் கிளாஸ்? முடிஞ்சிடும் சார், எல்லா விஷயங்களும் வந்துடும் சார். நம்ம கிளாஸ்ல படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா சார்? தேவராஜன் இருக்காங்க சார். குமார் இருக்கேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. என் கூட தான் இருக்காங்க. நாங்க படிச்சிருக்கோம் சார். JK குமார் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஏதாவது சொல்லணுமா சார் மாணவர்களுக்கு? இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். சார் 15 நாள்ல வகுப்பு எல்லாமே கவர் ஆயிடுமான்னு கேட்டாரு, அதனால உங்களை கூப்பிட்டேன் சார். நீங்க வகுப்பு எப்படி? ஆமா, இல்ல சிறப்பான ஐயா வந்து வகுப்பு வந்து அற்புதமா எடுப்பாரு. எந்த டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு தான் ஐயா வந்து அடுத்த சப்ஜெக்டுக்கே போவாரு. கோவப்பட மாட்டாரு. சிறப்பா மாணவர்கள் தெளிவடைஞ்ச பிறகுதான் அடுத்த வகுப்புக்கு, அடுத்த சப்ஜெக்டுக்கே போவாரு. தெளிவாயிடலாம் வாஸ்துல ஐயா கிட்ட படிச்சா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் ஒரு டவுட் சார். இப்போ கிளாஸ் மெட்டீரியல் கொடுப்பீங்க, ஆடியோ கொடுப்பீங்களா சார்? வீடியோ வந்துரும் சார். இதே மாதிரி இப்ப இந்த வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு வந்துரும். ஒவ்வொரு நாள் வீடியோ வந்துரும். ஓகே, வந்துரும். ஓகே ஓகே ஓகே. வேற எந்த யூடியூப்ல எல்லாம் 1 இயருக்கு முன்னாடி பாத்துருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். நன்றி. அப்ப ரொம்ப இளமையா இருந்த மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம சார் நான் 4-5 ஜென்ரேஷன் நம்ம எம்டெக் முடிச்சிருக்கோம். நம்மளுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது 4-5 ஜென்ரேஷனாவே வாஸ்து ஜோதிட துறையில இருக்கனால நம்ம ஒரு சின்ன வயசுல இந்த துறைக்கு வந்தோம். வேற ஒன்றும். அதான் சின்ன வயசு போட்டா பாத்துருக்கேன். தேங்க்யூ. சரி, இப்போ இது நம்ம முடிச்சிட்டோம், உங்க கிளாஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம தரவாயிடலாமா சார்? ஆமா சார், தொழில்முறை வாஸ்து இப்ப நம்ம தொழில் வீட்டுக்கு பண்ணலாம் சார். நம்ம படிச்சு முடிச்ச உடனே தொழிலாவே பண்ணலாம். ஆமா, தொழில்முறை வாஸ்து வகுப்பு தான் சார் நம்ம இருக்கிறது. சரி சார், நம்ம வகுப்புல டைரக்ட் தேவையில்லாத கதைகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது சார். வகுப்பு ரீதியா சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ரீதியா விஷயங்கள் அனைத்து விஷயங்களும் வந்துடும் சார். நீங்க டைரக்டா பிராக்டிக்கலா இந்த காலத்துல நவீன வாஸ்து வகுப்பா இருக்கும். இந்த காலத்துல என்ன தேவையோ அந்த விஷயங்கள் மட்டும் நம்ம வகுப்பு இருக்கும் சார். அதுக்கப்புறமும் ஏதாவது டவுட்னா சார் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாமா சார்? நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது இடையில அப்ப எப்ப நடக்கும் சார்? கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பிளஸ் கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிறது நடக்கும். அதுலயும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் சார். அப்படி கொஞ்சம் புரியல அடுத்த வகுப்புக்கு கூட வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா.